ஹலோ மக்களே, பார்த்தீங்களா நாம் எங்கே வந்திருக்கோன்னு? இந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஏதோ ஒரு ஹோட்டல் கிச்சனில் மக்கள் எல்லாம் பிஸியாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? பாருங்களேன், காய்கறியெல்லாம் வெட்டுறாங்க. ஆண் பெண் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இவ்வளோ பிஸியாக, ஒரு ஜாலியாக, ஒரு சந்தோஷத்தோட, எந்த வித கவலையும் அவங்க மனசில் தெரியாமல் அவங்கவுங்க வீட்டில் வேலை செய்கிற மாதிரி ரொம்ப இன்பமாக ஒரு ஈவனாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. பார்த்தீங்களா? இது எதுக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு கல்யாண ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாங்களா? பாருங்கள், அந்த அந்த ஒரு கல்யாண வீட்டில் அவங்க குடும்பத்தில் ஒரு விழா நடக்கும்போது எப்படி ஒரு பிஸியாக இருப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். இவ்வளோ இன்பமாக அந்த ஒரு சந்தோஷத்தோடு அவங்க எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. பார்த்தீங்களா? இப்போ இதெல்லாம் எதுக்காக? நம்முடைய அருட் சகோதரிகள் அந்த ஆலய பலிபீடத்தை எவ்வளவு அழகாக டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்குறீங்களே. இதெல்லாம் எதுக்காக இருக்கும் பாருங்க. குழுவானவர் வராங்க. இந்த பாடகர் குழு இவ்வளவு அழகா இசையோட பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் எதற்காக இருக்கும்? இங்க பாருங்க, ஆலயம் கூட அவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக? இந்த பெண் பிள்ளைகள் நடனம் பயிற்சி செய்கிறாங்கல்ல, இதெல்லாம் எதுக்காக? இவங்க எதற்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா? இங்கே பாருங்கள், இந்த பங்கு மக்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஏதோ அளவு எடுக்கிறாங்க, இதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. பாருங்கள், எவ்வளோ பிஸியாக இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு வேலையில் மும்முரமாக இருக்காங்க. அவங்களுடைய வேலைகள் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும். இந்த மக்கள் எல்லாம், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே பிஸியாக ஒரு வெயிட், ஒரு சந்தோஷம் அவங்களுடைய முகத்தில் அந்த சந்தோஷம் தெரியுது. பாருங்க, எல்லாருமே கூடியிருக்காங்க. எதுக்காக? இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் எதுக்காக இப்போ அப்படி வரிசையில் நின்றுட்டுருக்காங்க? ஏதோ ஒன்று பயிற்சி எடுக்கிறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் எதுக்காக? எல்லாமே எதற்காக? இங்கே பாருங்கள், இந்த ஜோடனைகள், இந்த தோரணங்கள் எல்லாமே எதற்காக தெரியுதா? இவ்வளவு அழகாக அந்த தோரணங்கள் தொங்குது, அந்த மின் விளக்குகள் எல்லாமே இவ்வளவு அற்புதமாக ஜோடிச்சிருப்பது எதற்காக தெரியுதா? ஆமாங்க, நம்முடைய வாய்ஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கிய அன்னை ஆலய பங்கு திருவிழா, இதற்காக அங்கே இருக்கக்கூடிய பங்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. இது எப்போனா செப்டம்பர் 8 திங்கட்கிழமை உங்களுக்காக விசேஷ விதமாக புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழா நடைபெறும். அனைவரும் வருவீர், ஆசீர் பெறுவீர், அன்பின் விருந்தில் பங்கு பெறுவீர்.